உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா உள்ளே குட்டி குட்டியாக பருப்பாக எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 2 பொருளை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஊட்டச்சத்து மிக்க குழந்தைங்களுக்கு ஒரு லட்டு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நிலக்கடலை வச்சு தான் இன்றைக்கி அந்த ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி வறுத்த நிலக்கடலை தோலை உரித்து நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் எடுத்திருக்கேன். அதே கப்பில் எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம். 2 பொருள் தான். அடுப்பு எதுவுமே பற்ற வைக்க போகிறதில்ல, ஈஸியாக செய்ய போகிறோம். வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நிலக்கடலை எடுத்து வச்சுக்கோம் பார்த்திங்களா, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நுணுக்கிக்குவோம். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பச்சைக்கல்லையை வந்து நம்ம வீட்டிலே வந்து வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நுணுக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நுணுக்கியிருக்கேன். இதுக்கு மேலே ரொம்ப நுணுக்கணும்னா ஆயில் கக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திப்பியாக நுணுக்கியிருக்கேன். இப்போ இதை ஒரு அகலமான பவுலில் கொட்டிக்குவோம். இப்போ அதே மாதிரி 1 கப் அளவுக்கு வெல்லத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நுணுக்கிக்குவோம். இப்போ பாருங்கள், வெல்லமும் நல்லா நுணுங்கிருச்சு இந்த அளவுக்கு. இப்போ இது கூட நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கடலை, அந்த பவுடரையும் இதோடு சேர்த்து இன்னொரு தடவை ஒரு அடி அடிச்சுக்குவோம். ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம நிறைய சேர்த்துருக்கனால கொஞ்சம் ஜாரில் அப்படியே இழுக்கிச்சு லைட்டாக கையை வச்சு எடுத்து விட்டுட்டு அப்புறம் ஊற்றுனேன். இப்போ நல்லா நுணுக்கியாச்சு ரெண்டையும். இப்போ இதை ஒரு அகலமான பவுல்லே கொட்டிக்குவோம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இது கூட ஃப்ளேவருக்கு ஏலக்காய் தூள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் தேவையில்லை, இது ஆப்ஷன் தான். நான் லைட்டாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காண்டி நான் வந்து சேர்த்துக்கிறேன். வீட்டில் இருக்கக்கூடிய கடலையும் இதையும் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப வெயிட் இல்லாமல் ஒல்லியாக இருக்க குழந்தைங்களுக்கு இது மாதிரி லட்டு வந்து டெய்லி ஒன்று கொடுத்தோம்னு சொன்னால் நல்ல வெயிட் கெயின் ஆகும். ஏன்னா இதில் வந்து கடலையில் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே அப்படியே நமக்கு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்குவோம். இப்போல்லாம் வந்து பெரியவங்க வந்து சொல்லுவாங்க, நிலக்கடலை சாப்பிட்டா ஒரு துண்டு வெல்லம் போட்டிங்கன்னா ஜீரணமாகும். அதனால் குழந்தைங்களுக்கு கடலை சாப்பிட்றதுனால வயிற்றுக்கு எதுவும் சேருமோ அப்படின்லாம் எதுவும் நினைக்க வேணாம். நம்ம வெல்லம் சேர்த்துக்கனால ஈஸியாக செரிமானம் ஆயிடும். பாருங்கள், நம்மளோட லட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வச்சு நல்லா லட்டு பிடிச்சிக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ். டெய்லி ஒரு லட்டு கொடுத்தா போதும், எதுவுமே தொட்டுக்கல. பாருங்கள், நம்மளுடைய நிலக்கடலை லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா உள்ள குட்டி குட்டியாக பருப்பாக எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சத்தானதும் கூட ஹெல்த்தியானதும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.